சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பாதாம் பால்லேருந்து ஆரம்பித்து மேங்கோ நன்னாரி ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வைரல் ஜாமுன் சோடா, இதுக்கப்புறமா கேரட் ஜவ்வரிசியை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ராயல் ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கம்பு கூழ் ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு எல்லாம் முதல்ல பாதாம் ஷர்பத், பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பாதாம் 1/4 கப் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தோல் எடுத்துடலாம். இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, பி, கே, கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக. இப்போ 300 ml பால் ஊற்றிக்கலாம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ சுகர் இல்லைனா ஜாகரி இல்லைனா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்க்கலாம். சர்க்கரை அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி சேர்த்துருக்கேன். ஜாகரினா நீங்கள் ஃபைனலாக தான் சேர்க்கணும். இப்போது குங்குமப்பூ போட்டுக்கலாம். இதான் இதுக்கு கலரை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். திக்னஸ்க்காக வேணால் நீங்கள் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க்கோ இல்லை மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சம் மட்டும் திக்கானா போதும். ஏன்னா இது பாதாம் மில்க் அப்படிங்கிறது நமக்கு பாசுந்தி மாதிரியோ ரப்டி மாதிரியோ இருக்கக்கூடாது. நல்ல தின்னான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. இப்போ ஏலக்காய் பொடி, ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் வனிலா சேர்க்கலாம். அதுவும் குவாலிட்டியான வனிலா எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்குங்க. இல்லைனா ரோஸ் சிரப், ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுட்டு இமீடியட்டாக வந்து சில்லுன்னு ஆகணுன்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இது இமீடியட்டாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். மேலே வந்து கொஞ்சம் பாதாமும், பிஸ்தா, பாதாம், முந்திரி அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பனானா, ஆப்பிள் இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கிரேப்ஸ், பொமேக்ரேனேட் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து வெரைட்டியாக கொடுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதாம் பிசின் போடலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா, சியா வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு அதையும் போடலாம். ஈவன் நீங்கள் ஜெல்லி கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட ஜவ்வரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் பாலில் வேக வச்சு அதையுமே நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. பிரேக்ஃபாஸ்ட், டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேரட் சாகோ ட்ரிங்க். வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். கேரட் வச்சு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இது நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணியை உடைச்சிடலாம். இப்போ வந்து சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கேரட் 2 எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா கழுவுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா துருவிக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். க்யூபாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஜா போட்டிருக்கேன். நீங்கள் கூட பாதாம் பிசின் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு துருவி வச்சுருந்த கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கேரட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இது மாதிரி நம்ம வதக்கி ட்ரிங்க்கில் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது 400 ml பாலும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இல்லை கேரட் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக. நீங்கள் ஸ்லிம் மில்க்கோ நார்மல் மில்க்கோ ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ கிளறணும். இது வந்து லைட்டாக மட்டும் திக்கானா போதும். ரொம்ப திக்கானாலும் அந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருக்காது.
நான் தண்ணி ஊற்றுறதுக்கான ரீசன் வந்து ஜவ்வரிசி வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுட்டேன். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒயிட் ஜவ்வரிசி சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 1/3 கப் சுகர் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை பாகு வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம், நம்ம இதெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறமா. இப்போது மில்க் பவுடர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ்க்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை அப்படின்னா வந்து கஸ்டர்ட் பவுடரோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். மில்க் பவுடர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுறலாம். பட் இது நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், ஒரு ரப்டி மாதிரி. ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஜவ்வரிசி எல்லாமே நமக்கு வெந்துருச்சு சுகரோடு சேர்த்து. இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக இப்போ சேஃப்ரான் போடுறேன். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சேஃப்ரான் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். இந்த சேஃப்ரான் போடும்போது நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சும் போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சின்ன அம்மிக்கல்ல அரைச்சி அதுக்கப்புறம் அதை கூட டைரெக்டாக அந்த பவுடரை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆர்டிஃபிஷியல் கலரை வந்து ஆட் பண்ண வேணாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 99% நல்லா வெந்துடுச்சு. நமக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜில் பாருங்கள், எல்லாமே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது ஆற வச்சிடலாம். இது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் அதை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வச்சா இன்ஸ்டண்ட்டாக நல்ல சில்லுன்னு ஆகிடும். இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சாலும் ஓகே. இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. இப்போது நமக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நான் நட்ஸு போட போகிறேன், பாதாம் பிஸ்தா முந்திரி. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து நான் பொமக்ரேனேட் போடுற மாதிரியே நீங்கள் வந்து ஆப்பிள், வாழைப்பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேப்ஸாக இருக்கட்டும் இல்லை மேங்கோவாக இருக்கட்டும், எது வேணாலும் போடலாம். இதே மாதிரி நான் கிர்னி ஷர்பத்தும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட் வந்து ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ இப்படி வந்து சர்விங் கிளாஸில் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், குழந்தைகளுக்கு பிடிக்கும்னா. ஸோ கேரட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. கேரட்டை தனியாக கொடுத்தா ஒரு சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி கொடுக்கும்போது கேரட்டோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ தெரியாது, அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலான கம்பு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு ஏற்ற இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு கூழ்னு சொல்லலாம். இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக்லேருந்து அயன், கால்சியம், ஃபைபர், பொட்டாசியம், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, வெயிட் லாஸாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அனீமியாவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இது வந்து நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். உடச்ச கம்பு தான் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் முழு கம்பு ஊற வச்சு கூட உடச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் வாங்கினதுனால உமியெல்லாம் அவங்க எடுக்கலை, அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுன்னா உமி மேலே வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த உமியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியம். இது ரிமூவ் பண்ணலன்னா வயிறு வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. அதனால் அந்த உமியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு உமியை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப உமி வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் திரும்ப எடுக்க வேண்டியது இருந்துச்சு. உடச்சி கம்புனாவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், உண்மையெல்லாம் நம்ம வந்து எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணேன், 1 2 இருந்துச்சு.
அதனால் நான் இந்த தண்ணியை ஊற்றிட்டேன், ஊற வச்ச தண்ணியை. உமி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு 7 கப் தண்ணி ஊற்றலாம். 2 கப்புக்கு 7லேருந்து 8 கப் தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துடும். இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம அந்த ஊற வச்ச கம்பை போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பார்த்திங்கன்னா கட்டி ஃபார்ம் ஆகிடும். இதே பார்த்திங்கன்னா முழு கம்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் உடைச்சிட்டு முரத்தில் நம்ம உமி எடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள். உத்தமி கிச்சனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படியும் பண்ணலாம். உமி நீக்கின கம்பு இருந்தனாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது வேகும்போது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி ராகி கூடெல்லாம் பண்ணும்போது அது கொதித்து மேலே படும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்பப்போ கிளறி விடணும். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இது க்ளூட்டன் ஃப்ரீ. அதாவது என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் குடித்தாவே நல்ல ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானது. காலையில், நைட்டு, மத்தியானம் எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 20 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 99% இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது ஆற வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாகும். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வேணாலும் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம், மோரே போதும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் கொஞ்சம் மாங்காயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதுவும் சைடில் வச்சுக்கலாம். எப்படி ராகி கூழ் இருக்கோ அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்புக்குள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பு மாவுலேயும் பண்ணலாம், முழு கம்பில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ராகி கூழ், சோளக்கூழெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் பார்த்துக்கலாம். ஈவன் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயுமே ஏகப்பட்ட கூல் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு மார்னிங் வெயிலுக்கு ஏற்ற ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டான ராயல் ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இதனோட ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. முதல்ல சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் செய்கிற வரைக்கும். இதுக்கப்புறம் ஜெல்லி பண்ணணும். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் வெஜ் ஜெலட்டின் பவுடர் இல்லைனா அகர் அகர் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஸ்ட்ராபெரி சிரப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப் இல்லைன்னா நீங்கள் ரோஆப்ஸா போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் நல்லா செட் ஆகிடும். இதுக்கப்புறம் ரோஸ் ஜெல்லி, அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் அகர் அகர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆனால் போதும். சர்க்கரை கரைஞ்சிதுன்னா நமக்கு போதும், ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் ஃப்ரூட்ஸில் கூட பண்ணலாம். இப்போ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் ஒரு சின்ன ட்ராப் மட்டும் விட்டால் போதும். ஏன்னா அந்த ரோஸ் ஃப்ளேவருக்காக. இதையும் நம்ம ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். ஸோ எல்லாமே நல்லா சில்லுன்னு ஆகிடும்.
இப்போது நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை எடுத்துருக்கேன். இதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கனாலும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி சாப் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது ஸ்வீட் வெர்மிசெல்லிக்கு தண்ணி ஊற்றிட்டு சுகர் போட்டுக்கலாம், அதாவது ஸ்வீட் சேமியாவுக்கு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேமியா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து சுகர் போட்டால் தான் வந்து சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் இறங்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது வந்து தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கோல்டு வாட்டர் இருந்ததுன்னா ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு எல்லா ஜெல்லியுமே ரெடி ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இமீடியட்டாக லேயர் பண்ணி சர்வ் பண்ணணும். ஸோ இது மாதிரி கட் பண்ணிடுங்க. சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம், பெருசாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜெல்லி இல்லை, ஜெல்லி பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஸோ இதுவுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் பிடிக்கல அப்படின்னா நேச்சுரல் கலர் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மின்ட் ஃப்ளேவராக நீங்கள் வந்து புதினா வரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம். புதினா, லெமன் அது மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் சிரப்பெல்லாம், ரோஸ் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜெல்லியில். இப்போது நம்ம ஸ்லிம் மில்க் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து பாயில் பண்ணி ஆற வச்ச பால் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்ச பால். ஸ்லிம் மில்க் அப்படிங்கிறது வந்து பாயில் பண்ண வேண்டியதில்லை. மற்றபடி நார்மல் பாலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பண்ணணும். இப்போ சுகர் போட்டுக்கலாம் அதில். இதுக்கப்புறம் வனிலா ஐஸ்கிரீம் இல்லை ரோஸ் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ரோஸ் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு மில்க் ஷேக் ஸ்மூத்தி மாதிரி இதை வந்து அடித்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் போடலாம். இப்போது சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப், இது ஃபைனல் ஸ்டேஜ். அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜு. இப்போது இந்த ஸ்வீட் வெர்மிசெல்லி அதாவது ஸ்வீட் சேமியாவை போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லான சேமியா கிடச்சினாலும் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து ரெய்சின்ஸ், ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறம் ஜெல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த மில்க் ஷேக் ஊற்றிட்டு மேலே ஐஸ், அதே மாதிரி ஐஸ்கிரீம் இது மாதிரி நம்ம லேயர் பண்ணுவோம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டான ராயல் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கடைசியாக ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ராயல் ஃபலூடா பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 வரும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும்போது. ஆனால் வீட்லேயே செய்யும்போது கிட்டத்தட்ட 50 ருபீஸ்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வைரல் ஜாமுன் சோடா. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நேச்சுரல் கலரில் பண்ண சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம். இதில் விட்டமின் சி, கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு ஜாமுன் ஒரு கப் எடுத்துக்கலாம். இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம். இதனோட விதைகள் எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அனீமியாவாக இருந்தாலும் சரி, ஸ்கின், போன்ஸ், ஹேர், நம்ம பற்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது கூட. இது நல்ல ஒரு தோற்பு சுவையோடு இருக்கும். நல்லா பழுத்தா வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து வாங்கும்போது நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. இது தனியாகவும் சாப்பிட்லாம், சோடா மாதிரியும் சாப்பிட்லாம், ஜூஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு தேவையான சுகர், ப்ரௌன் சுகர், வெல்லம் இல்லை ஹனி, தேன் ஏதாவது ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெஷர்லேயோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருக்கும்போது இது சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதை எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து குடிக்கலாம் லெமன் போட்டு. பட் நமக்கு வந்து லம்ஸ் இல்லாமல் குடிக்கும்போது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம லம்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிளட் பியூரிஃபையர்னு சொல்லுவாங்க. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது கூட.
இப்போ நான் லெமன் போட்டிருக்கேன், நீங்கள் ஆரஞ்சு கூட போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்கல. 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி குடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறவங்க, போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம குடிக்கலாம், ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், லெமன் போட்டோன்னே பிங்கிஷ் பர்பிளாக மாறிடுச்சு. கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக நேச்சுரல் கலராக இருக்கும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக சோடாவோட சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் சோடா பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாகவும் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதே மாதிரி இப்போ நான் சோடா ஊற்றுறேன். சோடா ஊற்றும்போது நல்லா பொங்கி வரும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ஜாமுன் சோடா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெவியாக ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிலீஃபை கொடுக்கும். இதை வந்து சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் சோடா இல்லாமல் கூட சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நன்னாரி மேங்கோ ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம வீட்லேயே நன்னாரி ஷர்பத்தும் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது புளிக்காத மாம்பழமாக இருக்கணும். நீங்கள் அல்ஃபோன்ஸா எது வேணாலும் எடுத்துக்கலாம், நல்ல டேஸ்டான மாம்பழம். இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இப்போ நான் பவுடர் சுகரும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். ஸோ இப்போவும் பிழிஞ்சு விடலாம், இல்லை கடைசியாக கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம். ஸோ இது வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாம்பழ நன்னாரி ஷர்பத் அப்படிங்கிறது நல்ல தின்னாக இருக்கும், திக்காக இருக்காது. இந்த லெமன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெமன் மேங்கோ எல்லாத்துலேயுமே விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம முதல்ல நன்னாரி சிரப் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி ஷர்பத் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நன்னாரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பாடி கூலர்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது டீஹைட்ரேஷன் பண்ண விடாமல், அதாவது நீர் சத்து குறைய விடாமல் நம்ம உடம்புல வந்து பாதுகாத்துக்கும். இது வந்து இம்மீடியட்டாக நீங்கள் குடிச்சிருங்க. இப்போது நன்னாரி சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நன்னாரி வேர் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கணும். ஒரு 6-7 தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இதான் வந்து நன்னாரி வேர் ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல நன்னாரி வேரை வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். அதாவது 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. யூஸ்வலாக கடைகளில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, நான் ஆட் பண்ணல. இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், அது வந்து 1.5 கப் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக வந்தால் கூட இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதான் நன்னாரி சிரப்புன்னு சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் இருந்தனா கெட்டு போகாது. 1 மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து அந்த நன்னாரியோட வேரோட ஜூஸும் வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிக்கணும். ஒரு 2-3 தடவை நல்லா வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ், அதாவது குப்பைலாம் இல்லாமல் நல்லா வடிச்சிடணும், மண் இல்லாமல். நல்ல காட்டன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா இது மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். மெயினானது என்னென்னா, இதில் இருக்கிற மண்ணோ தூசியோ நம்ம சிரப்பில் வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டோம், இருந்தாலுமே வடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சிரப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.